தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல்ல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது தமிழ் தேசிய பெருவிழா. நான் 2 நாள் மதியம் இந்த கருத்தரங்கத்திற்கு வந்திருந்தேன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அளித்த விஷயம் என்னென்னா, ரொம்ப ஒரு ஆழமான இன்டென்ஸான ஒரு கருத்தரங்கம். அது நிறைய அறிஞர்கள், ஆய்வாளர்கள் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப வரலாறு குறித்து, தமிழர் வரலாறு குறித்து ரொம்ப ஆழமான விரிவுரைகளை வந்து வழங்கினாங்க. ரொம்ப மகிழ்ச்சிகரமான விஷயம் என்னென்னா, எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லை அந்த க்ரௌடில். அதாவது என்ன சொல்கிறது, கவனிக்கிறாங்க அப்படிங்கிறது. நம்ம வந்து நல்ல லிசனர்ஸ் தான் நமக்கு தேவை. இப்போது நல்ல கவனிக்கிறவங்களால நல்லா சிந்திக்க முடியும். நல்லா சிந்திக்கிறவங்க தான் சரியாக செயல்படுவாங்க அப்படிங்கிற அடிப்படையில் உண்மையிலே ரொம்ப தோழர்களுக்கு மே 17 இயக்க தோழர்களுக்கு வந்து என்னோட வாழ்த்துக்கள். 2வது இந்த செயற்பாட்டாளர் விருது. நான் என்னோட 25 ஆண்டு கால ஊடக பணியில் வந்து ஒரு விஷயத்தை நான் தொடர்ச்சியாக என்னோட ஊடக நிறுவனங்கள்கிட்ட இருந்து என்ன சொல்கிறது, ஒரு கமெண்ட் அது வந்திருக்கு. அது என்னென்னா, பாருங்கள் ஜெயராணி, ஜேர்னலிசம் வந்து ஆக்டிவிசம் கிடையாது. நீங்கள் வந்து எப்போ பாரு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபீல்டுக்கு போகிறது, களத்துக்கு போகிறது, இந்த மாதிரி ஸ்டோரிஸ், குறிப்பாக சாதியம் சார்ந்து, சாதிய ஒடுக்குமுறை சார்ந்து இந்த மாதிரி ஸ்டோரிஸ்லாம் நீங்கள் இதையே இந்த மாதிரி விஷயங்கள் தான் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வரீங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு நல்ல ஆக்டிவிஸ்ட்டாக இருக்க முடியும். நீங்கள் ஏன் போய் ஏதாவது இயக்கத்தில் சேர்ந்து பணி செய்யக்கூடாது? இந்த மாதிரியான அறிவுரைகள்லாம் வந்து எனக்கு தொடர்ச்சியாக பல ஊடகங்களில் வந்து வழங்கப்பட்டிருக்கு. அப்போல்லாம் நான் ஒரு பதிலை வந்து தொடர்ந்து சொல்லிட்டு வந்திருக்கேன். அது என்னென்னா, ஜேர்னலிசம் மிஸ் ஆக்டிவிசம். அது இல்லைன்னா என்ன வேலை பண்ணுறது? ஜேர்னலிசம் வச்சு என்ன பண்ணுறது? நம்ம என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு ஜேர்னலிசம் இல்லை. அதுவும் இந்த மாதிரி இந்தியா மாதிரியான ஒரு பிளவுபட்ட சமூகத்தில் மீடியாவை வந்து டெமோக்ரஸியோட 4th பில்லராக வச்சுருக்காங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இங்கே வந்து எல்லா துறை சார்ந்தவங்களும், மீடியா எப்படி வந்து மீடியாவில் இருந்து ஊடகவியலாளர்கள் ஒரு ஆக்டிவிசம், ஒரு செயற்பாட்டாளர்களாக இயங்கணுமோ அதே மாதிரி நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா, இங்கே இன்ஜஸ்டிஸுங்கிறது, அநீதிங்கிறது வந்து என்ன சொல்கிறது, ஒரு மண்ணோடு மண்ணாக வேரோடு வேறாக கலந்திருக்க ஒரு சமூகத்தில் எல்லா துறையிலையுமே வந்து இந்த செயற்பாட்டாளர்கள் உருவாகணும். செயற்பாட்டாளர்களாக தான், அது வரலாற்று ஆய்வாளர்களாக இருக்கலாம், தொல்லியல் ஆய்வாளர்களாக இருக்கலாம், கல்வி ரீதியாக வேலை செய்கிறவங்களாக இருக்கலாம். இங்கே எல்லாருமே, இங்கே மாற்றத்தை விரும்புகிற எல்லாருமே எல்லா துறையிலையுமே வந்து அநீதிக்கு எதிராக இயங்குகிற செயற்பாட்டாளர்களாக தான் இருக்க முடியும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இங்கே நம்ம ஒரு சின்ன மாற்றமாவது கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது. இந்த 2 நாள் நான் இந்த கருத்தரங்கத்தில் மதியம் வரைக்கும், மதியத்திலிருந்து இருந்தேன். அப்போது பார்த்தது என்னென்னா, வரலாறு, இந்த வரலாறு பற்றி நிறைய தகவல்கள் கிடைச்சிது. எனக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது. ஆனால் வரலாறு நாம் எதுக்கு தெரிஞ்சுக்கணும்? ஹிஸ்ட்ரி இஸ் பாஸ்ட் இல்லை, அப்புறம் பாஸ்ட் இஸ் டெட். ஒரு கடந்து போன, ஒரு இறந்து போன, ஒரு முடிஞ்சு போன ஒரு விஷயத்தை நாம் எதுக்கு தெரிஞ்சுக்கணும்? வரலாற்றோட பர்பஸ் அப்படிங்கிறது ஒன்றே ஒன்று தான். அது நிகழ்காலத்தை நேர் செய்தல், நிகழ்காலத்தை கரெக்ட் பண்ணுறது. அது லெசன். ஹிஸ்ட்ரிங்கிறது வந்து நமக்கான பாடம். அது நாம் எப்போ நல்லா இருந்தோம், எப்படி நாசமாக போனோம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாம் அதிலிருந்து எடுத்துக்கிட்டு நாம் இந்த நிகழ்காலத்தை சரி செய்வதன் மூலமாகத்தான் நம்மளோட எதிர்காலத்தை ஒரு நல்ல முறையில் அமைச்சிக்க முடியும் அப்படின்றது. இந்த 2 நாள் இந்த வரலாற்று கருத்தரங்கத்தில் நான் பார்த்தது என்னென்னா, முன்னாடியும் நமக்கு தெரிஞ்ச விஷயம், எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, நம்மளோட வரலாறு, நம்ம இந்த பெருமிதம் இருக்குல்ல, நம்மளை இவங்க ஆண்டாங்க, அவங்க ஆண்டாங்க, இந்த மன்னர் தமிழ் மன்னர் அப்படின்லாம் நம்ம ஒரு பெருமிதம் வச்சுருக்கோம்ல, அவங்க யாருமே குடிமக்களுக்கு நமக்கு ஒன்றுமே செய்யலை அப்படிங்கிறது தான் நான் இந்த 2 நாளில் புரிஞ்சுக்கிட்ட விஷயம். இதை நான்
நான் என்னோட வாசிப்பு அனுபவத்துல இருந்து நான் இதை உள்வாங்கி நிறைய விஷயங்கள் எழுதியிருக்கேன், பேசியிருக்கேன். ஆனாலும் இன்னைக்கு இந்த ஒரு 20 அறிஞர்கள் பேசினதை வச்சு நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா, இந்த மன்னர்கள், தமிழ் மன்னர்கள், சோக்கால்டு ரொம்ப பெருமை மிகு தமிழ் மன்னர்கள் வந்து ஆரியத்துக்கும் பார்ப்பனியத்துக்கும் தான் தொண்டு செஞ்சிருக்காங்க. இந்த மக்களுக்கு, குடிமக்களுக்கு, குடிகளை அடிமைகளா வச்சு வரிகள்லாம் விதிச்சு ரொம்ப வதைச்சிருக்காங்க. அப்படிங்கிறது தான் வந்து அது ரொம்ப என்ன சொல்றது, நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச தகவல்களா இருந்தாலும் அந்த இன்டென்சிட்டி இருக்குல்ல, ஒண்ணுமே பண்ணலங்கிறது ரொம்ப வேதனையா இருந்தது. ஸோ இப்படி ஒரு வரலாற்றை வச்சு, இந்த பாடத்தை வச்சு நாம எதை கரெக்ட் பண்ண முடியும்? ஒண்ணுமே என்ன சொல்றது, அங்கிருந்து நம்ம எதுவுமே எடுத்துக்கல, வெறுமே வந்து அந்த ப்ரைடை மட்டும் நம்ம தூக்கி சுமக்கிறதுனால இந்த நிகழ்காலம் ரொம்ப சிக்கலுக்குரியதா இருக்கு. இந்த சமூகமே வந்து சாதிய சமூகமா இருக்கு. ரொம்ப என்ன சொல்றது, இந்தியாவோட ஒரு பிரைமரி கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிறது வந்து சாதி தான். இப்போ நீங்க வந்து 6 லட்சம் கிராமங்கள் இருக்கு இந்தியாவில் அப்படின்னா, அந்த 6 லட்சம் கிராமங்களுமே வந்து ஊராகவும் சேரியாகவும் தான் இருக்கு. அந்த ஊர் சேரியில் அந்த பிரிவினை இருக்கிற வரைக்கும் இங்கே வந்து அந்த சாதி ரீதியான அந்த பிரிவினை இருக்கிற வரைக்கும் நூற்றுக்கணக்கான தீண்டாமை முறைகள் உயிர்ப்போட இருக்கும். நூற்றுக்கணக்கான தீண்டாமை முறைகள் உயிர்ப்போட இருக்கிற வரைக்கும் அங்கே வன்கொடுமைகள், அந்த வன்கொடுமைகள் வந்து நீங்கள் எந்த காலத்துலேயும் எங்கேயோ நடந்திருக்கு அப்படின்லாம் நாம் நகர்ப்புறத்தில் இருக்கிறவங்க நினச்சிக்க கூடாது. வேங்கை வயல் மாதிரியான கொடூரங்கள் நீங்கள் எப்படி ஒரு நான் வந்து பத்திரிகை துறைக்கு எழுத வந்தப்போ திண்ணியம் அப்படிங்கிற ஊரில் ஒரு மனித மலத்தை ஒரு தாழ்த்தப்பட்டவரோட வாயில் வந்து திணிக்கிற கொடுமை எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. 25 வருஷம் நாம் வந்து இந்த ஃபீல்டில் வேலை செஞ்சுருக்கோம். ஆனால் 25 வருஷம் கழிச்சும் நீங்கள் வந்து வேங்கை வயல் மாதிரியான ஒரு இன்சிடெண்ட் நடக்குது அப்படின்னா இங்கே என்ன நம்ம பண்பட்டிருக்கோம்? நாம் வந்து தமிழர், தமிழ் இனம், பெருமிதம் இதெல்லாம் நம்ம தூக்கி சுமந்துட்டு இருக்கோம்ல. அடிப்படையில் தமிழ் சமூகங்கிறது வந்து சாதியாக தான் இருக்குது. அந்த ஊரு சேரி வேங்கை வயல் நடக்குது, நாங்குநேரியில் பள்ளி மாணவரை வந்து வெட்டுறாங்க, பைக் ஓட்டுனா வந்து விரல்களை வெட்டுறாங்க, கபடி விளையாண்டு ஜெயிச்சா வெட்டுறாங்க. என்ன மாதிரியான ஒரு தமிழ் சமூகத்தில் நாம் வந்து வாழ்ந்து என்ன மாதிரியான பெருமிதத்தை வந்து நாம் கேரி பண்ணுறோம் அப்படிங்கிறது. இப்போது எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, இந்த பெரியார் பற்றின அவதூறுகள்லாம் வந்து நிறைய ஒரு முகநூல்லையும் சரி எல்லா இடங்களையும் ரொம்ப பரபரப்பாக பேசிகிட்டு இருந்தப்போ எனக்கு பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, பெரியாரை வந்து நீங்கள் ஒரு பாலியல் ரீதியாக அவதூறு கலப்புறதுனாலையோ இவன் மரியாதை இல்லாமல் பேசுகிறதுனாலையோ அவரை இழிவுபடுத்த முடியாதுன்னு நான் நம்புகிறேன். ஆனால் வேங்கை வயல் மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது, ஒரு கொடூரம் நடக்குதுன்னா அங்கே பெரியார் நிச்சயமாக இழிவுபடுத்தப்படுறார். நாங்குநேரியில் மாதிரி ஒரு சாதிய கொடுமை நடக்குதுன்னா அங்கே பெரியார் தோத்து போகிறாரு. நீங்கள் அம்பேத்கர், பெரியார் அவங்க வாழ்நாள் முழுக்க ஒவ்வொரு நொடியையும் வந்து இந்த சமூகத்தை பண்படுத்துவதற்கும் ஜனநாயகப்படுத்துவதற்கும் வந்து ஒவ்வொரு நொடியையும் தான் வாழ்க்கையில் வந்து தியாகம் பண்ணியிருக்காங்க. அதை நினச்சா எனக்கு உண்மையிலே கண்ணீர் வருது, உண்மையிலே சொல்கிறேன். ஆனால் இந்த சமூகம் இன்னும் சாதிய சமூகமாக தான் இருக்குது. அதை எப்போ நாம் புரிஞ்சுக்கிட்டு அதை எப்போ நம்ம சரி பண்ண போகிறோம்? நம்ம வந்து இப்போது பார்ப்பனியம் வந்து பார்ப்பன மேலாதிக்கம் தமிழ்நாட்டில் இல்லைன்னு பேசுகிறோம். ஆனால் பார்ப்பன மேலாதிக்கம் வந்து அது நிறைய முகமூடிகளோடு வரும். எல்லா இடத்துலையும் பல முகமூடிகள் நனைஞ்சிட்டு வரும். இங்கே பார்ப்பனியம் எப்படி உயிர் வாழுதுன்னா சாதியத்தினால தான் உயிர் வாழுது. தமிழ்நாட்டில் பார்ப்பனியம் எப்போ போகும் அப்படின்னா இந்த சமூகத்திலேருந்து சாதி போகும்போது தான் பார்ப்பனியம் போகும். இந்த உண்மையை நாம் என்னைக்கு புரிஞ்சுக்கிட்டு நாம் வந்து செயல்பட போகிறோம்? பெரியார் வந்து காலம் முழுக்க எவ்வளவோ விஷயங்கள் பேசியிருந்தாலும் அவரோட அடிப்படை ஒன்று தான். அவர் வந்து சாதி ஒழிப்புக்காக தான் போராடினார். அம்பேத்கர் பல துறைகளில் அவர் நிபுணத்துவம் பெற்று அவர் பேசியிருந்தாலும் சாதி ஒழிப்புக்காக தான், அதுதான் அவரோட ஒரு பிரைமரியான ஒரு ஃபைட்டுங்கிறது ரெண்டு பேரும் பண்ணது அதுதான். ஆனால் அதை விட்டுட்டு அதை நம்ம அதில் கோட்டை விட்டுட்டோம் அப்படின்னா இன்னைக்கு என்ன வரலாறு ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப். திருப்பி நாம் வந்து மொழிக்காக போராட வேண்டிய சூழல் ஏன் வருது? ஏன் திருப்பி கல்வி உரிமைக்காக நாம் போராடுறோம் அப்படின்னா இந்த சமூகம் சாதியால் சீரழிஞ்சிருக்கு. பார்ப்பனியம் அப்படிதான் நம்ம மூலையில் உட்காந்துருக்கு, அப்படிதான் அவங்க நம்மளை ரூல் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து பார்ப்பனியம்னா வந்து அவங்களோட ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ் இல்லை அப்படிங்கிறது இல்லை,
அவங்க நம்மக்கிட்ட சைக்கலாஜிக்கல் ப்ரெசன்ஸ் தான் நம்ம மைண்டில் இருக்காங்க. அவங்க தான் நம்மளை ரூல் பண்ணுறாங்க. அவங்க தான் இந்த சாதி வெறுப்பு, இந்த 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 பிரிவினைகள் எல்லாத்துக்கும் வந்து அதுதான் அதுதான் வந்து பார்ப்பனியம். நாம் வந்து இங்கே இல்லை, இந்த துறையில் இல்லை, தமிழ்நாட்டில் ஒன்றும் பண்ண முடியாது, கிடையவே கிடையாது. நீங்கள் பாருங்கள், தயவு செஞ்சு கண்ணு முழிச்சு பாருங்கள். நிர்கதியாக இருக்காங்க தலித் மக்கள், நிர்கதியாக இருக்காங்க. வேங்கை வயலில் பாதிக்கப்பட்ட மக்களையே வந்து அவங்க மேலேயே வந்து சார்ஜ் ஷீட் போடப்பட்டிருக்கு, நீங்கள் தான் உங்களோட குடிநீரில் மலத்தை கலந்தீங்கன்னு சொல்லி. மாஞ்சோலையில் மக்கள் நிர்கதியாக விடப்பட்டிருக்காங்க, எந்த நஷ்ட ஈடும் இல்லாமல். எல்லா இடங்கள்லையும் இதுதான். தலித் இந்த நாட்டில் இந்த நாட்டை சமத்துவப்படுத்துவதற்கு இத்தனை ஆண்டு காலமும் போராடிய ஒரே சமூகம் வந்து தலித் மக்கள் தான். அவங்க இந்த ஜனநாயகப்படுத்துவதற்கான போராட்டங்களை பண்ணியிருக்காங்க, தங்களோட உரிமைகளுக்காக போராடி இருக்காங்க. SC ST ஆக்ட் மாதிரியான பல தங்கள் உரிமைகளை காப்பாற்றுகிற நிறைய விஷயங்களை அவங்க அந்த சமூகத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஆனாலும் மீண்டும் மீண்டும் இந்த பொது சமூகம், பொது அப்படின்னு சொல்கிற இந்த சமூகம் திருந்தாததுனால திருப்பி திருப்பி அவங்க விக்டிமைஸ் பண்ணப்படுறதும், திருப்பி திருப்பி வந்து தோல்வி அடைகிறதும், திருப்பி திருப்பி நிர்கதியாக கைவிடப்படுறதும்ன்ற கொடுமை நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த கிரவுண்ட் ரியாலிட்டியை வந்து நாம் புரிஞ்சுக்கிட்டு செயல்படணும். மே 17 மாதிரியான இயக்கங்கள் மக்களோட இருக்காங்க. நான் நிறைய இடங்களில், குறிப்பாக எந்த அமைப்புகளும் வராத இடங்களில் மே 17 தோழர்கள் இருக்கிறத பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்குது. மாஞ்சோலையில் பார்த்தேன், மகிழ்ச்சியாக இருக்குது. இன்னும் ஒரு விஷயம் மட்டும், இப்போ அரசுக்கு எதிராக மக்கள் எங்கே அநீதியை ஃபேஸ் பண்ணுறாங்களோ மக்களோட நிற்கிறதுக்கே வந்து இன்றைய ஜனநாயகம் இப்படி ஒரு அவல சூழலை நான் இந்த 25 வருஷமாக நான் பார்க்கல. ரொம்ப சைலன்ஸ், கள்ள மௌனம் வந்து ரொம்ப அழுத்தமாக, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்மளோட வேலை ஒரு சரியான அரசு ஆட்சியில் இருக்கணும்னு நாம் விரும்பினோம். அந்த ஆட்சியில் அமர்த்தினதோட ஜனநாயக அமைப்புகளோட வேலை முடிஞ்சிருச்சு. நாம் அரசு மக்கள் பக்கம் நின்று மக்களுக்கான நீதியை பெற்று தருகிறதா அப்படின்னு பார்க்க வேண்டிய கண்காணிப்பு வேலையை செய்ய வேண்டியதுதான் நம்மளோட வேலை. ஆட்சியாளர்களை காப்பாற்றிக்கிறது அவங்களே பண்ணிக்குவாங்க, அவங்களோட பொறுப்பு அது. அவங்க ஆட்சியை காப்பாற்றிக்க வேண்டியது. மக்களுக்கு நல்லது செஞ்சால் ஆட்சி காப்பாற்றப்படும். ஸோ நாம் வந்து திருப்பி திருப்பி ஆட்சியை காப்பாற்றப்பட்ட வேலையை வந்து நம்ம பார்க்கக்கூடாது. நாம் மக்கள் எங்கே வந்து உரிமை மீறல்களை எதிர்கொள்கிறார்களோ அங்கே வந்து அவங்களுக்கான நீதியின் குரலாக நாம் இருக்கணும். அதை வந்து தொடர்ந்து மக்களோட பக்கம் நின்று நாம் அந்த ஜனநாயக கடமை ஆற்றணும் அப்படின்னு சொல்லி காந்தல் விழா இந்த இளைஞர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருந்தது. இந்த கலை இசை நடன கலைஞர்களுக்கு என்னோட வாழ்த்தை சொல்லி தோழருக்கு நன்றி சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். நன்றி.